பொதுவாகவே லைஃப்பில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிகளை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அதில் கிடைக்கிற லேர்னிங்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதில் கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் அசால்ட்டாக விட்டிங்கன்னா உங்கள் கரியரே ஃபாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கையில் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு தரக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் வந்து அதுதான். பாதி பேர் வந்து ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய் வேலை பார்ப்பீங்க. அப்படி இல்லை ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த ஆன்சனையாக இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க தவிர்த்து இது ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஊர் பக்கம் போவோங்கிற அந்த மென்டாலிட்டியை வந்து வளர்த்துக்கிறாங்க. தோணாமல் யாருக்குமே அந்த நினைப்பு வந்து யாருக்குமே தோணாமல் கிடையாது. எல்லாருக்குமே கண்டிப்பாக தோணும். அதுக்கு அந்த ப்ராப்ளங்களை எப்படி சால்வ் பண்ணலாங்கிற ஒரு மெத்தடையும் நீங்கள் டெஸ்ட்டு பண்ண வேண்டிய இடமே அதுதான். அந்த இடத்துல நீங்கள் தோத்துட்டிங்கன்னா லைஃப்பில் ஃபுல்லாக தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சி எந்த ஆக்ஷனும் எடுக்கிறாங்க. ஃபேஸ் பண்ணுங்கள். ப்ராப்ளம் உங்களை கண்டு பயந்து ஓடிடும். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுங்கள்.